எனக்கு எழுதுனதெல்லாம் இங்கிலீஷ் ஆங்கிலத்துல என்றாலும் மலையாளம் எனக்கு வராது. மலையாளம் வரலன்னா நானும் இங்கே மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்ததுனால மலையாளத்தோட தமிழ் தான் இப்போ எனக்கு ஃபெமிலியர். அதனால தமிழ்ல பேசுனீங்கன்னா தமிழ் எல்லா வார்த்தையும் வராது. அதனால பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் சொல்றேன், கலந்து பேசுங்க. சரி, அந்த நாட்டு ராஜாக்கள் இருந்த காலங்கள்ல, பிரின்சஸ் இருந்த காலங்கள்ல ஜனங்களுக்குள்ள ஒரு இயக்கம் உண்டாயிற்று. அவர்கள் வெளி உலகத்திலிருந்து வந்ததுனால, தமிழகத்திலிருந்து ஆந்திர பிரதேச ஏரியாவிலிருந்து வந்ததுனால இவர்களை எங்கள் நாட்டில் வைக்கக்கூடாது, இது டூரிங் தி 19th century வைக்கக்கூடாது என்கிற ஒரு மூவ்மெண்ட் அங்க வந்தது, இயக்கங்கள். அதுக்கு பேர் மலையாளி மெமோரியல் அஜிடேஷன் சொல்லுவாங்க. 1891 நடந்த இந்த போராட்டம் தான் இதுக்கு விதை போட்டது. இவர்கள் மலையாளி மெமோரியல் என்று வைத்த பொழுது தமிழர்களுக்கும் என்ன உண்டாயிற்று என்று சொன்னால், நாளடைவில் அவர்களுக்கு இது ஒரு இம்பாக்ட் இருந்தது. ஆனால் வாய் திறப்பதற்கு அவரால் முடியாது. ராஜாக்களுக்கு விரோதமாக பேசினா செடிஷன் ஆகும், உடனே நாடு கடத்துவார்கள், உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவாங்க, பெயில் கிடைக்காது. இதாக்கும் அந்த காலம் கொடுமையான கொடுங்கோல் ஆட்சி. சில ராஜாக்கள் தான் நன்றாக இருப்பார்கள், மற்றவர்கள் இந்த சீஃப் மினிஸ்டர் என்ன திவான் என்ன சொல்லுகிறாரோ இதன்படி ஆடிக்கொண்டே இருப்பார்கள். அதனால மக்களுக்கு வாய் திறக்க முடியாது. ஆனால் மனதில் எல்லா கொதிப்பும் உண்டு, எல்லா ஆர்வங்களும் உண்டு, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்களும் உண்டு. இந்த எண்ணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு மலையாளிகளுக்கு ஆட்சி வேண்டும், வெளியில் இருந்து தமிழர்களையும் ஆந்திராக்காரர்களையும் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி இயக்கத்தை தொடங்கினார்கள். இந்த அஜிடேஷன்ல இருந்துதான் மற்றவர்களும் இதை உணர்ந்தார்கள். இப்போது இப்படி இருக்கும் பொழுது 1904 அங்க ஒரு அசம்பிளி லெஜிஸ்லேச்சர் கொடுக்கப்பட்டது. இது வந்த பொழுது தமிழர்கள் அதற்கு கொஞ்சம் பேருக்கு புகுந்தார்கள். அவர்கள்ட்ட ஒரு பேர்களையும் சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. தமிழர்கள் அதுல மெம்பர்ஷிப் வாங்கினார்கள். வாங்கி வந்ததும் அதுல ஒரு 4 பேர் அதுல மெம்பரா இருக்கிறாங்க. எனக்கு 2 தெரியும், அழகு சுந்தரம் பிள்ளை, பிரான்சிஸ், மாணிக்க அடவியார், இப்படி கொண்ட 12 பேர் பேர் தெரியும். இவர்கள் தமிழர்கள் அதில் சென்று தங்களுடைய ஃபீலிங்ஸ பிரதிபலிக்க தொடங்கின. எங்களுக்கு மலையாள பள்ளிக்கூடங்கள் அதில் தான் வாங்கினாங்க. பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது தமிழ் ஏரியாவில், எங்களுக்கு தமிழ் கல்விக்கூடங்கள் வேண்டும். இப்ப நானே சொன்னேன், எங்க ஜெனரேஷன்ல நான் தான் லாஸ்ட் பேட்ச். எங்க வீட்டுல 2 செக்டார் உண்டு. என்னுடைய அண்ணன் அக்கா எல்லாம் BA வரைக்கும் நானும் மலையாளம் படித்தோம். என்னுடைய தம்பி தங்கை கல்லூரிகளில் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம். 2 எங்க வீடு ரிப்ளிகா. 1956 அது இங்கே மெர்ஜ் ஆகுது. உடனே இங்கே சேர்த்தார்கள். அது வரைக்கும் உள்ளவர்கள் எல்லாம் அதிலே படிச்சாங்க, தமிழ்ல மலையாளத்திலே படிச்சாங்க. அப்ப இந்த மலையாள ஸ்கூல் தான் அங்க இருந்துச்சு. ஒரு ஹைஸ்கூல் இங்க எடுத்தா 5 டிவிஷன் இருந்தால் 4 டிவிஷன் மலையாளம், 1 டிவிஷன் தமிழ் இருக்கும். அதுவும் இல்லாத இடங்கள் நிறைய உண்டு. அந்த நம்முடைய சார் இருக்காங்க ப்ரொஃபசர், அவருடைய இடங்கள்ல எல்லாம் இன்னும் தமிழ், அங்க தமிழுக்கு நிறைய ஸ்கூல்கள் உண்டு. எங்களுக்கு எங்களுடைய ஓரம் பார்டர் ஏரியா கிடைக்காது. இதனால இந்த ஆர்வங்களை பிரதிபலிக்க தொடங்கினாங்க. கொஞ்சமா வந்த பொழுது இதனுடைய மூவ்மெண்ட் ஒரு 1938 தான் இது ஒரு இயக்கமாக வர தொடங்கின. அதுக்கு காரணம் உண்டு, சும்மா ஒரு இயக்கம் வராது. அங்கே அப்பொழுது 36 நான் நிறைய விடுகிறேன் இடைக்கு. சிபி ராமசாமி ஐயர் மயிலாப்பூர் பிராமணர், இவர் அங்க திவானா வர்றாரு. இவரை வந்ததும் இவருக்கு விரோதமாக ஒரு எங்களுக்கு பொறுப்பாட்சி வேண்டும் என்று சொல்லி வந்த அண்டில இருந்து அப்போசிஷன் இருக்கு. 36 வர்றாரு. 1936 அங்க ராஜாவினுடைய அவர் ஒரு மைனர். அதனால இவர் தான் எல்லாம் நல்ல செல்வாக்கு, நல்ல கெட்டிக்காரன். உங்களுக்கு சிபிஎன்னு சொன்னால் சென்னை மாகாணத்துல பிரபல அட்வொகேட் ஆகும். அவர் கோர்ட்ல போனா அங்க ஜட்ஜில அப்படியே இருப்பாங்களா, அந்த அளவுக்கு தரோ நாலேஜ் உள்ள கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் ஆகும் சிபி ராமசாமி ஐயர். இப்படி இருந்ததுனால இவரை பற்றி அங்க ஒரே பயமாக்கும் ஆளுகளுக்கு. இவர்னு வந்தா நம்மளை யாரையும் தலையெடுக்க விட மாட்டாருன்னு சொல்லி அங்க லோக்கல் மலையாளிஸ் எல்லாம் சேர்ந்து இவருக்கு என்ஸ்டாக ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. இந்த இயக்கம் வந்த உடனே தமிழர்களிடத்துல இவருக்கு கொஞ்சம் நேச்சுரல் சிம்பதி உண்டு.
தென் மாவட்டங்களில் தமிழர்கள் அங்க அவரிடத்துல ஏதேனும் காரியங்களுக்கு சென்றால் அவர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாரு. அவர்களிடத்துல நல்ல க்ளோஸா பழகிடுவாரு. இது மற்றவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிரட்ஜ். அதோட இன்னொரு முக்கிய நிகழ்ச்சி நடந்தது. திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கான்கிரீட் ரோடு அந்த காலத்தில் போட்டார். 1936 37 கான்கிரீட் ரோடு கிட்டத்தட்ட இது ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும் திருவனந்தபுரத்திலிருந்து. என்னுடைய வாலிப நாட்களே அந்த ரோடு ரொம்ப பிரபலமானது. இது போட்டது அவர்களுக்கு தெரியும். அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கு ஒரு நாளைக்கு இவங்க தமிழர்கள் எல்லாம் பிச்சுட்டு போவாங்க, நம்ம பணத்தை எதுக்கு அங்க போடணும்? அவரு தமிழன் வந்ததும் தமிழர்களுக்கு என்ன செய்யறாரு? ரோட நந்தா போடுறாருன்னு இதுல ஒரு கிரட்ஜ். அதுல அவர்களுக்கு கொடுத்த மெமராண்டத்திலே உண்டு. கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ராஜாவுக்கு கொடுத்த மெமராண்டத்திலே இவர் போட்ட ஏர்போர்ட், பல்கலைக்கழகம், திருவிதாங்கூர் பல்கலைக்கழகம், அந்த ரோடு கான்கிரீட் ரோட எல்லாம் அவருடைய ஏரோப்ளைன்ல கட்டி எங்க அனுப்பணுமா? மயிலாப்பூருக்கு இவர் அனுப்ப வேண்டும் என்றாக்கும் இவருடைய பேச்சு. இவருக்கு விரோதமாக மலையாளிகளுடைய சால்டாரிட்டி இது வந்த பொழுது அவருக்கு சப்போர்ட் தேவை இருந்துச்சு. அதுக்கு இந்த தமிழர்களை நன்றா யூஸ் பண்ணாரு. இவங்க ஒரு தமிழர் இயக்கம் என்று அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்குதாங்க. மலையாள டாமினேஷன் இருக்குது, அவர்களிடத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சோசியல் பிரச்சனை, லிங்குஸ்டிக் ப்ராப்ளம், இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கு. இது ஒரு சான்ஸ் சொல்லி இவர் இருக்கும்பொழுதுதான் இந்த திருவனந்தபுரத்திலே தான் தொடங்கினாங்க இந்த தமிழ் சங்கங்கள் தொடங்கினாங்க. கல்லூரி லா காலேஜில் படிச்சு கொண்டிருந்த மாணவர்களும் ஒரு சில பேராசிரியர்களுக்கும் அதற்கு சப்போர்ட் கொடுத்து தமிழ் சங்கம் என்பதை திருவனந்தபுரத்தில் தொடங்கினாங்க. முதல்ல இந்த அஜிடேஷன் தொடங்குற அவருக்கு விரோதமாக பிப்ரவரியில் தொடங்கப்பட்டது. மே மாசம் தமிழ் சங்கம் அங்கு தொடங்கப்பட்டது. அடுத்தது அங்கிருந்து நாகர்கோயிலுக்கு வருது தமிழர்களுடைய சென்டர். அங்கே அடுத்து தமிழியன் அசோசியேஷன் என்று வருகிறது. இனி இதுல இந்த யூனிட்டி வருவதற்கு ரொம்ப பிரச்சனையாக தமிழர்களுக்குள்ள 2 டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. அதுல ஒன்று தமிழ் வெள்ளாளாஸ், இன்னொன்று மலையாளமைஸ்டு நாடார்ஸ். இந்த நாடார்ஸ் எல்லாம் மலையாளத்தை ஈஸியா பழகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கல்ச்சரை பற்றி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டியில இருக்கிறாங்க. இதனால இவர்களுக்குள்ள ஒரு சேர்ந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். வெள்ளாளாஸ் லேண்டட் பீப்புள், இவர்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க தலித்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. நாடார்கள் நாயர்ஸ் லேண்ட்ல வேலை பார்க்கறாங்க மெயினா. இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு லேண்ட்லார்டு நாயர்ஸ் அதுக்கு போல சொன்னாக்கு நேரம் தீர இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் உண்டு. நாயர்ஸ் தான் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மேரேஜ் வரை அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்கள வச்சாலும் இதோட பயங்கரம் ஷெட்யூல்டு காஸ்டுகளுக்கு அவர்கள் மேரேஜ் எல்லாம் அவங்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் வைத்து அவர்கள இடத்துல செக்ஷுவல் அபியூஸ் அநேக சார்ஜுகள் நான் 10 புக்குகளில் படிச்சிருக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் எல்லாம் உண்டு. அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை, நான் கடந்து சொல்லுகிறேன். இப்படி இருக்கும் பொழுது இந்த இவர்கள் சேருவதற்கு ஒரு சான்ஸ் இல்லை. இப்படி வரும்பொழுது 19th செஞ்சுரியில இந்த மிஷனரிஸ் என்ன செய்யறாங்கன்னா நாடார்ஸ அப்லிஃப்ட் பண்றாங்க. இவங்களுக்கு கல்விக்கூடங்கள் வைத்து, காலேஜுகளை வைத்து, இன்னும் ஸ்கூலுகள் வைத்து இவர்கள் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. இவர்களுக்கு படித்து கொஞ்சம் வந்த உடனே இவங்களிடத்துல அட்வொகேட்ஸ் வந்தாங்க. இன்னும் இவர்களிடத்துல நல்ல ஆசிரியர்கள் வர தொடங்கினாங்க.